நீங்க ஒரு ஐடி ப்ரொஃபஷனா இருந்தாலோ அல்லது பேபியை ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணி வைக்கிற மதரா இருந்தாலோ அல்ல ரிஸ்ட் ஒர்க் அதிகமா பண்ணக்கூடிய ஒரு நபரா இருந்தா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரிஸ்ட்டை சுத்தி எங்கேயாவது ஒரு இடத்துல பெயின் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமா உங்களுக்கு இந்த பகுதியில வரலாம் அல்லது இந்த பகுதிகளில் வரலாம், இல்ல ரிஸ்ட் ஜாயிண்ட் ஃபுல்லா வரலாம், இல்ல ஃபிங்கர்ஸை மடக்கிட்டு விரிக்க முடியாத மாதிரியான பிரச்சனைகள் ஏதாவது வரலாம். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. நான் என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களை பயமுறுத்த நான் விரும்பல. அப்புறம் கூகுளோபதி அப்படின்ற ஒரு சிண்ட்ரோமுக்கு நீங்க தெரியாம உள்ளாகிடுவீங்க. இது எல்லாத்தையும் ப்ரிவென்ட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்ட் மொபிலிட்டி அண்ட் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சில பேருக்கு பாத்தீங்கன்னா ரிஸ்ட் மொபிலிட்டி எக்ஸசைசஸ் பண்ணாம மொபிலிட்டி கம்மியா இருக்கிற காரணத்தால திடீர்னு போயிட்டு எக்ஸசைசஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது புஷ்அப்ஸ் மாதிரியான எக்ஸசைசஸ் எல்லாம் பண்ணும்போது கூட உங்களுக்கு புதுசா இந்த இடத்துல அரைவாகும். சில பேர் ரிஸ்ட்ல அரைவாகும், சில பேருக்கு இந்த பகுதிகள் அரைவாகும். ரிஸ்ட் மொபிலிட்டி அண்ட் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ஏற்கனவே உங்களுக்கு பெயின் இருந்தது அப்படின்னா ஒரு பிசியோதெரபிஸ்ட கன்சல்ட் பண்ணி ப்ராப்பரான ரீஹாப் செஷன்ஸ் ஃபாலோ பண்ணி ரெக்கவர் பண்ணுங்க. ப்ராப்ளம் வராம தவிர்ப்பதற்கான எக்ஸசைசஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ல ரிஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ப்ரிவென்ஷன் எக்ஸசைஸை டிஎம் பண்றேன். தேங்க்யூ.